பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செந்தில் மீனா சொன்னதை எல்லாமே யோசிச்சு பார்க்குறாங்க. செந்தில் கண்ணு முன்னாடி லஞ்சம் வாங்கினவங்களுக்கு என்ன நிலைமைன்றதையும் யோசிச்சு பார்த்து நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். மாமா சொன்ன பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. அவர் பேச்சு கேட்டதுனால தானே இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஜனார்த்தன் கால் பண்றாங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன், அதை எடுத்துட்டு வருவீங்களா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாமா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அதனால நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோமே ஒரு ரெஸ்டாரண்ட். இல்ல இல்ல, அங்க கூட வேண்டாம். நேற்று உங்ககிட்ட நான் ஒரு டோப்ல வச்சு பணம் கொடுத்தேன்ல, அதே இடத்துக்கு வாங்க மாமான்னு சொல்றாங்க. என்ன விஷயம் மாப்பிள்ள? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க வாங்க, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப செந்தில் நேரா ஜனார்த்தனை மீட் பண்றதுக்காக போறாங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடி வந்த, என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க சொன்ன பேச்ச கேட்டு நான் லஞ்சம் வாங்கியிருக்கவே கூடாது. லஞ்சம் வாங்குறது என்னுடைய பழக்கம் கிடையாது மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, எப்ப பாரு திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் மாப்பிள்ள, எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு வந்ததுமே லஞ்சம் வாங்குறது மட்டும்தான் குலத்தொழிலா வச்சிட்டு இருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூழ்நிலை காலம் அந்த மாதிரி நம்மள ஆக்கிடுது மாப்பிள்ள. நம்ம மட்டுமா வாங்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்தது தெரியுமா? எதுவும் தெரியாம பேசாதீங்க. என்னால இனி லஞ்சம் வாங்கவே முடியாது. அது மட்டும் மீனாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்ன்றது கூட என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஓ, இதுதானா விஷயம்? இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் மாட்ட மாட்டீங்க. அப்படியே மாட்டினாலும் பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன மாமா இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் தெரியுதான்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாம் தெரியுது, தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு நடக்குமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. செந்தில் மனசு மாறினாலும் ஜனார்த்தன் செந்திலோட மனசை மாற விட்டதில்ல. இப்போதாவது செந்தில் திருந்தி லஞ்சம் வாங்குறது தப்புன்றத உணருவாங்களா, இல்ல பட்டாத புத்தி வருமா செந்திலுக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.